अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 4ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, த்விதியை திதி, மீன ராசி அல்லது மீன லக்னம். அதுலேயுமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் ரிஷபம், கன்னி, தனுசோ எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லக்கூடியது. துலாம், மேஷம், இது 2 ராசிகளுமே ஏறத்தாழ பரவாயில்ல. இன்க்ளூடிங் மிதுனமும் சரி கும்பமும் சரி நல்லா தான் இருக்குது. ஸோ மற்றவங்களாம் கொஞ்சம் இன்றைய நாள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுத்த எல்லா காரியங்களும் ஜம்முன்னு பண்ணுவீங்க. எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய திறமை. யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் கூட அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். மனோதிடம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அமோகமான நாள். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆங்கிலம் ஆரஞ்சு. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு வெற்றி, தாமதம், போராட்டம், ஆனா வெற்றி பெறுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அபார வெற்றி, நல்ல இணக்கம், காதல் கைகூடும், நல்ல விஷயங்கள் ஏராளமா நடக்கக்கூடிய நாள். பெண்களால் அதிர்ஷ்டம். காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான். கொஞ்சம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் சாதாரணமா முடியும். தேவையான எல்லா விஷயத்துக்குமே 4 பேருடைய ஹெல்ப்போட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பல விஷயங்கள், எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆங்கிலம். நஞ்சன். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். இது பண்றதா, அது பண்றதா, அப்படி பண்றதா, இப்படி பண்றதா, இது ஃபர்ஸ்ட் பண்றதா, அதுக்கப்புறம் பண்றதா, ப்ரையாரிட்டி எது பண்றது, ஷெட்யூல் எது பண்றதுன்னு ஒரே ஓட்டமா இருக்கும். பொதுவாகவே இந்த குழப்பம் இந்த நாள் இருக்கும். ஆனால் எல்லாத்துலயுமே ஒரு குஷியான விஷயங்களும் உள்ள அடங்கி இருக்கக்கூடிய நாள். சுவாசம் சார்ந்த பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு வரும். அதை மட்டும் பார்த்துங்க. விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி இந்த கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையா இருக்க கத்துக்கணும். கொந்தளிப்பீங்க. ஆக்சுவலா எந்த விஷயத்தையுமே உடனே முடிக்கணும், இப்பவே முடிக்கணும், இப்பவே கிளம்பணும், இப்படி ஒரு எண்ணம் பொதுவா ஜாஸ்தியா இருக்கும். எதுலையுமே ஆற போட்டு மெதுவா பண்ணலாங்கிற கான்செப்டே வராது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் மெயினா சண்டை போடாம இருங்க. ஆனா நல்ல செலவுகள் நிறைய இருக்கும். ஆடம்பர செலவுகளாக இருக்கும். பட் எப்படியோ அப்படி மேனேஜ் பண்ணி முடிச்சிருவீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான். மஞ்சள். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த அவர்களுக்கு
மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள், சந்தோஷத்தை நிறைய காணக்கூடிய நாள். ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் எதுலயுமே தங்கு தடையின்றி நடக்கும். செம்மையா இருப்பீங்க. ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் பஞ்சம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் குறைக்க வேண்டும். எதுலையுமே கோவப்படாம இருக்கும். 2 நாள் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த நாள் வீட்டுல ஏதாவது ஒரு லேடிஸ்க்காக கொஞ்சம் அலைய வேண்டியதா இருக்கும். எதுவுமே கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கும். பெருசா ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. சின்ன விஷயங்களா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்றது நல்லது. நிறைய பேருக்கு வேலை நிமித்தமான ஒரு பிரயாணம் இருக்கும். அது சந்தோஷத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு ஆரஞ்சு நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓஹோன்னு நானாங்கிற மாதிரி அருமையா இருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவர் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்லயும் சரி, மற்ற சமாச்சாரங்கள்லயும் பார்த்துக்கணும். சில பேருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும். லோவர் பேக் பெயினும் ரத்தம் சார்ந்த பாதிப்புகளும் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். கவனம் தேவை. ஆனா நல்ல துட்டு வருங்க. அத்தனை பேர் உங்க நண்பன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு பிங்க். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், வேலையில் நிரந்தரத்தன்மை, இருக்கிற குடைச்சல் கம்மியாகிறது. நம்ம நினைச்சோன்னா அந்த விஷயம் எப்படியாவது முடிக்கிறது. கரெக்டா பிளான் பண்ணி காய் நகர்த்தக்கூடிய அற்புதமான நாள். இன்னொன்னு 4 பேரோட சப்போர்ட்டும் இருக்கும். அதனால ஏற்றத்தை கொடுக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா முடியும். பல நல்ல காரியங்கள் டக்கு டக்குன்னு முடியும். யாருனாலையும் இது நடக்கல அது நடக்கலங்கிற சமாச்சாரமே கிடையாது. நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும், அது முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி தரக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் வயலட் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயம் தான், ரொம்ப அழட்டிக்கப்படாது, வெட்டணும். இழுத்து இழுத்து சண்டை போடுற மாதிரி சில கன்ஃபியூஷன் வர்ற மாதிரி இருக்கு. உடம்புக்கு ஒரு சில விஷயங்கள் ஒத்துக்கலைன்னா அதை விட்டுறணும். அது சாப்பாடா இருந்தாலும் சரி, மெடிசனா இருந்தாலும் சரி, மனுஷாலா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மனசா இருந்தாலும் சரி, அதுதான் பெட்டரா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆரஞ்சு நிறம். அதனால் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ வந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு தாஸ்திரம். வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.